ஹலோ ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்றேன். சாரி சார், அப்படி யாரும் இங்க வர. ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரான்னு கேப்பீங்க? Are you mad? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன்டி இவ்ளோ கோவப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா. ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He such a great singer. பெரிய கார்ப்பரேஷன் காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன் காரங்க வந்து குழி தோண்டுறாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோண்டுறாங்க. ஏண்டா இந்த மாதிரி குழி தோண்டுறீங்கன்னு கேட்டா, மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல, அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல இருக்குது. அனுமாரு அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதான பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோபம் வந்து, இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறான்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்னையா அதால கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா? தம்பி, இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா? எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. எப்படி டிக்கெட் வாங்கிட்டேன்? 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் கொடுத்து பிளாக்ல வாங்கிட்டேன். அறிவு இருக்கா உனக்கு? அப்படியாவது அந்த டான்ஸ் எனக்கு பார்த்துதான் ஆகணுமா? இன்னைக்கு இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறது. நீ உள்ள வந்து பாருடி, அப்பதான் ஆனந்துக்கு இருக்கிற கிரேஸ் உனக்கு தெரியும். வாடி வாடி. எக்ஸ்கியூஸ் மீ சார், எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். கேக்குறது பெருசா கேள. வா வா வா, பாக்குறதுக்கு நல்லா இருக்கே. உட்காருறியா? எங்க சேர் இல்லையே, பரவாயில்லையே. உன் பேர் என்னமா? கிங்கிணி. சொந்த ஊரு? கொங்கணி. உனக்கு என்ன வேணும்? சார், எனக்கு மிஸ்டர் ஆனந்தோட ஆட்டோகிராஃப் வேணும். என்ன பெரிய ஆனந்தோட ஆட்டோகிராஃப்? அது என்ன வரவெல்லாம் சும்மா ஆனந்தம் 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 அங்கேயே அலையறீங்க? என்ன உங்க பெரிய ஆனந்த? இந்த பாரு, நீ கையெழுத்து கேட்கிற அந்த ஆனந்தோட தலையெழுத்தையே நிர்ணயிக்கிறவன் நாம. அவன் ஆடுற ஆட்டமும் பாடுற பாட்டும் எல்லாம் நான் கம்போஸ் பண்ணி கொடுத்தது. கொண்டா, நானே கையெழுத்து போட்டு தரேன். ஏன் இப்படி போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுது. நீ ஆனந்த் சாருக்கு என்ன வேணும் எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. என்ன? எடுபுடி. ஆட்டோகிராஃப். கீதா, இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏ மிஸ்டர், இவளுக்கு தான் மானம் இல்ல, உங்களுக்குமா? முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க, உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு பண்புங்கிறது.
இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். கை தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி. வா வாடினா. இது வேற யாருக்கோ சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேருதான் கற்பு பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கல புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். லதா, ஒரு 50 ரூபா கூட அப்புறமா தரேன். அப்புறமா தரேன்னு சொல்லி 1500 ரூபாய் வாங்கியிருக்கேன். முதல்ல அதை கொடு, அதுல இருந்து 50 ரூபாய் கொடுக்கறேன். சம்பாதிக்கிறேங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ், திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கிற? அடடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டியும் முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பார்த்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல 3/4 வாசிய ஒழிச்சிட்டேன். என்ன காப்பாத்துறியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அதை கெடுத்துறாத. இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன்.